யார் இந்த எஸ்.ஜே. சாதிக் பாஷா? திமுகவின் நீண்ட நாள் பொருளாளரான இவர் சுமார் 17 ஆண்டுகள் இந்த பதவியை வகித்தது குறிப்பிடத்தக்கது. 1977ஆம் ஆண்டு நாவலர் நெடுஞ்செழியன் திமுகவிலிருந்து விலகியதால் பேராசிரியர் அன்பழகனுக்கு பொதுச் செயலாளர் பதவி கிடைத்தது. அவரிடமிருந்து பொருளாளர் பதவியை சாதிக் பாஷாவிற்கு கிடைத்தது. அவரது இறுதி காலம் வரை பொருளாளர் பதவியை திறம்பட செயல்பட்டார். 6 முறை தமிழக சட்டப்பேரவையில் போட்டியிட்டு 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகியுள்ளார். இதில் 3 முறை உடுமலைப்பேட்டை, 1 முறை ஆயிரம் விளக்கு தொகுதி. அந்த 4 முறையும் தமிழக அமைச்சரவையில் அமைச்சர் பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது. சுகாதாரம், பொதுப்பணி, வருவாய், சட்டத்துறை போன்ற துறைகளில் அண்ணா அமைச்சரவையில் 1 முறை, கலைஞர் அமைச்சரில் 3 முறை அமைச்சராக இருந்துள்ளார். கழகத்தின் வெற்றியிலும் தோல்வியிலும், சோதனையிலும் சாதனையிலும், கொடிய வெயிலிலும் நிழலிலும் கூடவே இருந்து அசையாத மலையாக எதற்கும் ஊசலாடாத இதயத்துடன் நமக்கு துணையாக இருந்த தங்கத்தூண் சாய்ந்துவிட்டதே என தலைவர் கலைஞர் அவர்கள் தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். 1986ஆம் ஆண்டு நடந்த கழக முப்பெரும் விழாவில் இவருக்கு கலைஞர் விருது வழங்கி சிறப்பித்தார் கலைஞர்.